இன்னைக்கு இங்கே டைட்டில் வந்து முத்துக்கு முத்தாக ஜொலிப்பது யாருடைய பாசம்? பெற்றோர் பிள்ளை பாசம், கணவன் மனைவி பாசம், சகோதரன் சகோதரி பாசம், மாமியார் மருமகள் பாசம், தாத்தா பாட்டிகளின் பேரப்பிள்ளைகள் பாசம், நண்பர்கள் பாசம், காதலர்கள் பாசம். இதை தாண்டி ஏதியா பந்த பாசம் எல்லாம் வெளி வேசையா அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லி பேசுறதுக்கும் சில பேர் வந்திருக்காங்க. காதல் தேசத்திலே வாழ்ந்து காலமெல்லாம் காதல் வாழ்க என்ற கோஷத்தோடு காதலுக்கு மரியாதை கொடுத்து காதல் கோட்டை கட்டுவதற்காக காதலே ஜெயம்னு கூறி செல்லம் செல்லம் அப்படின்னு செல்லமா கூப்பிடக்கூடிய ஒரு அழகான காதலன், டார்லிங் டார்லிங் அப்படின்னு டக்கரா கூப்பிடக்கூடிய ஒரு அழகான காதலி, இவங்களோட பாசம் தாயா முத்துக்கு முத்தா ஜொலிக்குதுன்னு நான் சொல்றேன். ஐயா ஒரு நிமிஷம், முதல்ல செல்லமே செல்லமேன்னு தான் இருக்கும், அதுக்கப்புறம் தான் சனியனே சனியனேன்னு வரும். ஒவ்வொரு வருஷமும் திருவிழான்னு ஒன்று வரும் பாருங்க, அது வரைக்கும் எங்கள் பையன் எப்பயுமே 8 மணிக்கு 9 மணி தான் எந்திப்பான். ஆனால் அன்னைக்கு மட்டும் காலங்காத்தால 4 மணிக்கு எந்திரிச்சு ஆத்தங்கரையில் போய் ஜம்முன்னு ஒரு குளியலை போட்டுட்டு புதுசாக இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸை போட்டுட்டு கண்ணாடி முன்னாடி பட்டும் படாம தொட்டும் தொடாம எண்ணெயை தேய்ச்சிட்டு 1 மணி நேரமாக தலையை சீவிட்டு 1/2 மணி நேரமாக சீவன தலையை அழிச்சிட்டு அவங்க அம்மா வச்சிருக்கக்கூடிய இட்லியை வேகமாக சாப்பிடாமையும் திருவிழால போய் நின்றுக்கிட்டு சுற்றி சுற்றி தேடுவான் பாருங்க. அந்த நேரத்தில் தலைமுடி அப்படியே விரித்து போட்டுக்கிட்டு மணக்கக்கூடிய மல்லிகைப்பூவை தலை நிறைய வச்சுக்கிட்டு தொங்கக்கூடிய ஒரு தொங்கட்டான காதில் தொங்க விட்டுக்கிட்டு அழகான ஒரு சின்ன மூக்குத்திய மூக்கில் குத்திக்கிட்டு கலகல கலகலன்னு கேட்கக்கூடிய வளையல கை நிறைய போட்டுக்கிட்டு ஜல்கு ஜல்குன்னு கேட்கக்கூடிய கொலுசை காலில் மாட்டிக்கிட்டு காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய பட்டு புடவையை கட்டிட்டு அவள் ஃப்ரெண்டுக்கு பேக்கில் நின்று அந்த ஓரக்கண்ணால் எட்டி பார்ப்பா. நானும் பார்ப்பேன், அவளும் பார்ப்பா. அப்புறம் கண்ணாலே பேசுவோம். ஐயா என் முன்னாடி வந்து நின்னான்னு வச்சுக்கோங்க, மதுரை மீனாட்சி அம்மனே நிற்கிற மாதிரி எனக்கு தோணியா. ஐயா ஒரு நிமிஷம், ஆனால் எப்படி தலையை விரிச்சு போட்டுக்கிட்டு மல்லிகைப்பூவை வச்சுக்கிட்டு சலுக்கு சலுக்குன்னு வருவாங்களா? அப்பவே அக்கா காட்டியிருக்காங்க நான் ஒரு பேய் மாதிரின்னு. நீங்க தான் சுதாரிக்கல. லவ் பண்ணும்போது ஜலுக்கு ஜலுக்குன்னு தான் இருக்கும், கல்யாணத்தை பண்ணி பாருங்க லக 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 லகன்னு சத்தம் கேட்கும். ஒரு நிமிஷம், காதெல்லாம் வேஷம் நம்பாதுங்க, வேஷம். ஏன்னா கடைசில ஊர்ல போய் நின்றுட்டு யான் சோக கதைய கேளு தாய்க்குலாமே, ஆமா தாய்க்குலாமே, அதை கேட்டாக்கா தாங்காதையா எங்க மனமே, ஆமா எங்க மனமே. அதனால தான் சொல்ல மச்சான் கருப்பசாமி மச்சான், வேணாம் மச்சான் வேணாம் இந்த பொண்ணுங்க காதலு, அது மூடி திறக்கும் போதே உன்னை கவுக்கும் கோட்டரு, கடலை போல காதல் ஒரு சால்ட் ஓட்டரு, அது கொஞ்சம் கரிக்கும் போதே தூக்கி போட்டுரு மச்சான், இல்ல நீ தூக்குல விழுந்துருவா. இவர் நிறைய அப்ளிகேஷன் போட்டு நிறைய ஃபெயிலியர் ஆயிருக்காருன்னு நினைக்கிறேன். அதனுடைய வெளிப்பாடு காதல்னு யாரும் ஆரம்பிச்சாலே அவரால் முடியல. எனக்கு ஒரு நண்பன் இருக்கான், அந்த நண்பன் ரொம்ப நாளாக ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கிறான். மச்சான் என் ஆள் இன்னைக்கு என்னை பார்க்க வர சொல்லிருக்காடா, என் கூட வாடான்னு கூப்பிட்டான். நானும் அப்படியே போனேன். மச்சி உன் ஆள் எப்படா இருப்பான்னு கேட்டேன். அப்போ அவன் சொன்னான், பிரகாசத்தில் அவள் ஞாயிறு, அழகில் அவள் திங்கள், சிரிப்பில் அவள் செவ்வாய், இடையழகில் சின்னஞ்சிறிய புதன், விவரமாக பேசுவதில் அவள் வியாழன், ஒட்டு மொத்தத்தில் ஜொலிக்கின்ற வெள்ளி, துன்பத்துக்கு மட்டுமே சனின்னு சொன்னான். எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆகா இப்படி ஒரு காதலி என் ஃப்ரெண்டுக்கு கிடச்சிருக்கான்னு ரொம்ப சந்தோஷம். பஸ் ஸ்டாண்டில் இறங்கிட்டோம். மச்சான் யார் ராமோ ஆள்னு கேட்குறேன். கையை நீட்டு காமிக்கிறான். அவள் எப்படி இருந்தான் தெரியுமா? ஆள் வளர்த்தியா, ஒல்லியா, மூக்கெல்லாம் ஒரு மாதிரியா, பல்லெல்லாம் தெத்திக்கிட்டு பார்க்க ரொம்ப அசிங்கமாக இருந்தா. இவாளை போயாடா லவ் பண்ணுறான்னு கேட்டேன். மச்சான் 1 வருஷம் இல்லைடா 7 வருஷமாக லவ் பண்ணிட்டு இருக்கிறேன்னு சொன்னா. ஏண்டா கொஞ்சம் கூட அழகாவே இல்லை, இவாளை போய் லவ் பண்ணுறேன்னு கேட்டதுக்கு அவன் சொன்னான் பாருங்க, ஏன் காதலி உனக்கு அழகா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கு மட்டும் அழகா இருந்தா போதுன்னு சொன்னா பாத்தீங்களா? அங்க இருக்க எங்க காதல உள்ள பாசம். அதுக்கு தான்
ரோமியோவின் கண்களிலிருந்து பார்த்தால்தான் ஜூலியட்டின் அழகு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்திலேருந்தே ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதனால் அவன் சொன்னது கரெக்டு தான். ஒன்றே ஒன்று சொல்கிறேன் காதலை பற்றி. காதலுங்கிறது மழையில் நனைகிற மாதிரி. நனையும் போது சந்தோஷமாக தான் இருக்கும், நனைஞ்ச பிறகு தான் ஜலதோஷம் பிடிக்கும். ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க. நாங்கள் லவ் பண்ணாத அந்த பெருசுகளுக்கே பிடிக்காது. நான் பைக்கில் போய்கிட்டு இருக்கிறேன், இல்லை இங்கே வாடான்னு கூப்பிட்டாரு. என்ன தாத்தா நான் மரியாதையாக கேட்டேன், இந்த வயசில் உனக்கு லவ் தேவையானு கேட்டார். இந்த வயசில் லவ் பண்ணாமல் உங்கள் வயசுல லவ் பண்ண முடியும்னு சொன்னேன். ஏண்டா உன் வாழ்க்கையில் ஒரு இலக்குங்கிறதே கிடையாதான்னு கேட்டார். அப்போ நான் சொன்னேன், ஐயா எனக்கு மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் காதலிக்கக்கூடிய எல்லாத்துக்குமே ஒரு இலக்கு இருக்குது. 6 டிஜிட்டில் சம்பளம், 5 நாளும் வேலை, 4 சக்கரத்தில் வண்டி, 3 பெட்ரூம் இருக்கக்கூடிய ஒரு அழகான வீடு, 2 பிள்ளைங்க, ஒரே ஒரு பொண்டாட்டின்னு சொன்னா பார்த்தீங்களா, அதுதான் எங்களுடைய காதல். காதலுங்கிறது என்ன தெரியுமா? 2 பேருக்கு காதலுங்கிறது ஒரு கலவரமாக்கும். அதனால தான் ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் அவசரம், அதை காதல்னு சொல்லுறாங்க அனைவரும். காதல் ஒரு கண்ணாமூச்சி கலவரம் கண்ணாமூச்சி கலவரம் மச்சான். நல்லா இருப்பா, உருப்படியா வாழனா காதலிக்காத. புது தம்பதிகள் போகும்போது இந்த கணவன் லேசா மனைவி கையை தான் பிடிப்பார். அதுக்குள்ள அந்த மனைவி என்ன சொல்லுவான்னா, சீ விடுங்க எல்லாரும் பார்க்குறாங்க, நீங்க கையை மட்டுமா பிடிக்கிறீங்கப்பா. இப்போ இவங்களுக்குன்னே ஒரு 2 சக்கர வாகனம் வந்து இறங்கி இருக்கு, பல்சர். அதுல உட்கார முடியாது, படுத்துக்கிட்டு தான் போக முடியும். ஓட்டுறவங்களுக்கு ஒன்றும் ஆகாது, பார்க்கிறவங்களுக்கு பல்ஸ் இருக்காது. அந்த பல்சரை இந்த தம்பி ஓட்டிக்கிட்டு போய் இவரோட காதலி பின்னாடி இருந்து இழுத்து ஒரு மூச்சு விட்டான்னா அந்த தம்பி தாங்குவானா? எங்க காதல்ல இருக்கக்கூடிய பாசம்னா என்னன்னு தெரியுமா? 2 இதயம் ஒன்னா சேரணும், அல்ல ஒரு இதயம் துன்பத்தால துடிக்கணும். அதை பார்த்து இன்னொரு இதயம் ஆட்டோமேட்டிக்கா தானா துடிக்கும். பாத்தீங்களா, அதுதான் எங்களுடைய காதல். ஐயா ஒரு நிமிஷம், இப்படிதான் 2 இதயமும் ஒரு ஊர்ல ஒன்னா சேர்ந்தது. அது அவங்க அப்பாக்கு தெரிஞ்சு போச்சு. மகளை கூப்பிட்டு சொல்றாரு, இந்தா உன் காதலனை கட்டி வச்சு உதைக்க போறனா இல்லையா பாருன்னு. அவ சொல்றா, முதல்ல கட்டி வைங்கப்பா, அப்புறமா நான் உதைச்சுக்கிடுறேன், பார்த்து கவனமா இரு தம்பி. நான் காலேஜ் படிக்கிறப்ப ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். நான் 3rd இயர் படித்தேன், என் ஆளு 1st இயர் படித்தா. அவளை கடந்து தான் என் கிளாஸுக்கு போகணும். அவள் எங்கே உட்காந்துருப்பான்னு தெரியுமா? லாஸ்ட்டுக்கு முந்தின டெஸ்கில் அந்த ஜன்னல் ஓரத்தில் உட்காந்துருப்பா. என்னை எப்படி வர்ணிப்பான்னு தெரியுமா? அன்பே, இந்த உலகத்தில் 2 அழகான ஆண்கள் மட்டும்தான் இருக்கான். ஒன்று சிகப்பாக இருக்கக்கூடிய இந்த அரவிந்த சாமி, இனி ஒன்று கருப்பாக இருக்கக்கூடிய இந்த கருப்பசாமின்னு சொன்னா பார்த்தீங்களா? என் லவ்வருக்கு அவங்க அப்பா முளமுளமா பூ வாங்கி கொடுப்பாரு. அதில் சந்தோஷமே கிடையாது. ஒரு சின்ன அழகான ரோஜாவனை வாங்கி கொடுப்பேன் பாருங்க, அதை தலையில் வச்சுக்கிட்டு என்னை பார்த்து தேங்க்யூடா சொல்லும் அப்படின்னு வாயால சொல்லாம கண்ணாலேயே சொல்வா. பார்த்தீங்களா, அதுதான் எங்க காதல். ஒருத்தன் கேட்குறான், ஐயா இறைவனே, இந்த உலகத்தில் என்னால் வாழவே முடியலை, உலகத்தையே அழிச்சிரு அப்படின்னாப்புல. அந்த கடவுள் சொன்னாரு, இல்லைப்பா அழிக்கவே முடியாது. ஏன்னு தெரியுமா? ஒவ்வொரு நாளும் காதலனுக்கும் காதலிக்கும் இருக்கக்கூடிய பாசம் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. காதல் அப்படிங்கிற ஒன்று இருக்கிற வரைக்கும் இந்த உலகத்தை அழிக்கவே முடியாதுன்னு சொன்னார். அதனால தான் சொல்லுது, முத்துக்கு முத்தா ஜொலிக்கிறது காதலன் காதலி பாசம்தான். இப்போ இவங்க பேசிகிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் பல இடங்களில் போய் பல பேர்த்துக்கிட்ட வந்து
அவங்களுடைய அபிப்பிராயங்கள் என்னன்னு சொல்லி பேட்டி எடுத்திருக்காங்க. அவங்கெல்லாம் சொன்னது கூட வரப்போகுது. அதாவது நண்பர்களோட பாசம் தான் இன்னைக்கு என்ன வந்து வாழ்க்கையில் உயர்த்திருக்கு. அதாவது நான் இன்னைக்கு சினிமா துறையில் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக வந்திருக்கேன் அப்படின்னா அது கூட என்னோட நண்பர்கள் எனக்கு உருவாக்கி கொடுத்த ஒரு வாய்ப்பு தான். என்னோட குடும்பத்தில் உள்ளவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீ படிக்கணும், வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் இப்படி போனால் வாழ்க்கையில் முன்னேறலான்னு எனக்கு உதவி செஞ்சது யார் அப்படின்னா என்னோட நண்பர்கள் தான். அப்படிப்பட்ட நண்பர்களோட பாசம் தான் இன்னைக்கு வந்து உயர்வானதுன்னு நான் சொல்லுவேன், மற்ற பாசத்தை விட. உலகத்திலே சிறந்த பாசம்னா அது தாத்தா பாட்டி பாசம் தாங்க. எனக்கு பிடிச்ச பாசமும் அது தாங்க. இப்படிலாம் வாழலாம், இப்படி வாழக்கூடாது அப்படின்னு இதை சொல்லிக் கொடுப்பது அந்த வீட்டில் இருக்கிற தாத்தா பாட்டி தாங்க. இப்போ நான் பாட்டி வீட்டில் இருந்து தாங்க வளர்ந்தேன். எங்கள் அம்மா சின்ன வயசில் இருக்கும்போதே எங்கள் தாத்தா இறந்து போயிட்டாங்கங்க. எங்கள் அம்மாவே வளர்த்து அவ்வளோ தூரம் ஆளாக்கி விட்டுட்டு எங்கள் பாட்டி என்னையும் இவ்வளோ தூரம் வளர்த்துருக்காங்கங்க. எங்கள் பாட்டி சாதாரண விவசாயம் தாங்க பார்க்குறாங்க. அதில் வர ரூபாவை வச்சு தாங்க எங்களை இவ்வளோ தூரம் படிக்க வச்சுருக்காங்கங்க. நான் நர்சிங் முறைக்கு முடிச்சிருக்கேங்க. அதுக்கு காரணம் எங்கள் பாட்டி தாங்க. இந்த சமுதாயத்தில் எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது அப்படிங்கிற முறையை கற்றுக் கொடுத்தது எங்கள் பாட்டி தாங்க. ஏன் நடக்கிறதுலேருந்து சிரிக்கிற வரைக்கும் எல்லா முறையும் சொல்லி கொடுத்துருக்காங்க எங்கள் பாட்டிங்க. அதனால உலகத்திலே சிறந்த பாசம்னா அது தாத்தா பாட்டி பாசம் மட்டும்தாங்க. சார் ஏது சார் பந்த பாசம் எல்லாம் வெளி வேஷம் சார். இந்த பாச பந்தம்லாம் இருந்ததுன்னா இத்தனை அனாதை இல்லை, இத்தனை முதியோர்கள் வந்திருக்குமா? இனி கோயிலில் நேர்ந்து விட்ட காலமே நேர்ந்து விட்டுட்டு பெற்றவங்க வேறு கல்யாணம் முடிச்சுட்டு போயிட்டாங்க சார். நான் ரோட்டு வழியாக அனாதே அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன். ஒரு 11 வயசு இருக்கும்போது இந்த உறவினர்லாம் நீ நல்ல தாய்க்கு பிறக்கலாம், நல்ல தந்தைக்கு பிறக்கலாம்னு சொல்லி ரொம்ப காயப்படுத்திட்டாங்க சார். அப்போவுமே எனக்கு ரொம்ப கோவம் வந்து சார் இந்த உறவினர் இந்த தாய் தந்தை எல்லாம் வேஷம்னு சொல்லிட்டு மனசு ரொம்ப உடஞ்சி வந்துட்டேன் சார். மறுபடியும் சொல்லாமல் ஒரு வாலிப வயசில் ஒரு காதல்னு ஒன்று பண்ணேன் சார். அவள் புண்ணாலே 7 வருஷமாக அலைஞ்சேன் சார். 7 வருஷம் கழித்து முடிஞ்ச பிறகு அவள் சொல்கிறா வாழ்க்கை வேறன்னு சொல்லி எங்கள் அம்மா அப்பாவை கூப்பிட்டு பேசுவோன்னு சொன்னாங்க. அவங்க என்ன கேட்டாங்க, நீ நல்ல தாய் தந்தை இருக்கா, அவனுக்கு நல்ல தந்தை இருக்காங்களான்னு சொல்லி கேட்டு ரொம்ப மனசை கஷ்டப்படுத்தாங்க சார். இங்கே யார்ட்டையுமே பாசம் கிடையாது, எல்லாமே வேஷம் சார். எங்களுக்கு தாயா தெரியும், வீட்டில் இருந்து இந்த கணவன் மனைவி அப்பா அம்மா சண்டை போடுறத பார்த்துக்கிட்டு இருக்க எங்களுக்கு தான் தெரியும் உங்க பாசம் என்ன லெவல்ல இருக்குன்னு. காலேஜ்ல கூடவே இருந்து பார்த்துக்கிட்டு இருக்க எங்களுக்கு தான் தெரியும் இந்த காதலன் காதலியோட பாசம் என்ன லெவல்ல இருக்குன்னு. கூடவே ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சுக்கிட்டு திரியிற எங்களுக்கு தான் தெரியும் இந்த நண்பர்களோட பாசம் என்ன லெவல்ல இருக்குன்னு. எல்லாமே வெளி வேஷமா தானே எனக்கு உலகத்துல இருக்கு. ஒன்னே ஒன்று சொல்லட்டுமா, மழையும் மனைவியும் ஒன்று. வர்றது வர எப்பண்டா வருவான்னு வேதனைப்படுவான், வந்த பிறகு ஏண்டா வந்துச்சுன்னு புலம்புவான். அதான் மனைவி. சும்மா கல்யாணம் 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 கல்யாணங்கிறாங்களே, இந்த கல்யாண கொடுமை என்ன தெரியுமா ஐயா? ஒரு ஐயாவுக்கு ஒரு ஊமை பொண்ணு, வாய் பேச முடியாத பொண்ணை கட்டி வச்சுட்டாங்க ஐயா. அந்த வாய் பேச முடியாத பொண்ணை கட்டி வச்சோன்னே அந்த பொண்ணு பேச மாட்டேன்து. பக்கத்து வீட்டில் எதிர்த்த வீட்டில் எல்லா மனைவிமார்களும் அவ புருஷனை அத்தான்றா, அப்பான்றா, மாமான்றா. இவருக்கு ஆசையா இருந்தது நம்ம பொண்டாட்டி வாய் பேசுனா எப்படி இருக்கும், நம்மளை அத்தான்னு பாசமா கூப்பிட்டா நம்ம பொண்டாட்டியோட இனிமையான குரல் எப்படி இருக்கும், அதை கேட்கலாமா முடியாதா? ஒரே தவிப்பு. மனுஷன் முடிவு பண்ணி ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துட்டாரு. டாக்டர் கூப்பிட்டு விட்டு சீஃப் டாக்டர் சொன்னாரு, எல்லாம் உன் பொண்டாட்டியை பேச வச்சிடலாம், ஒரு 3 லட்சம் செலவாகும் பரவாயில்லையால அப்படின்னு கேட்டாரு. நம்ம ஆள் பார்த்தாரு, 3 லட்சம் தானே கழுத ஒளியுதுன்னு ஊருக்கு வந்தா வயக்காட்டை வித்தான், 3 லட்சத்தை போய் கட்டிட்டான். டாக்டர் சொன்னாலும் 2 நாள் பொறுத்து வா, ஆஸ்பத்திரிக்கு வா, உன் பொண்டாட்டி பேசிடுவா, நீ வந்து பார்த்துக்கோ. 2 நாள் கழிச்சு நம்ம அண்ணனும் ஹாஸ்பிட்டல் வரான். ரூம்ல போய் பொண்டாட்டியை பார்க்குறான். பொண்டாட்டி ஓடி வந்து அத்தான்னு கட்டி பிடிப்பான்னு ஆசையா போனான். பொண்டாட்டி இருக்கிற ரூமை கதவை நம்ம அண்ணன் திறந்தோன்னே கேட்டா, என்ன 2 நாள் இங்க ஒத்தையில விட்டுட்டாங்க, என்னவே சோழி உனக்கு? உம்மை கட்டி ஒரு 10 மாசம் ஆச்சு, ஒரு நகை உண்டா, ஒரு நட்டு உண்டா, ஒரு பட்டு உண்டா, ஒரு துட்டு உண்டான்னா. நம்ம அண்ணன் பார்த்தான், இதுக்கு இந்த சனியை ஊமையா இருக்கதே பெற்று திருப்பி டாக்டர்கிட்ட வந்தான். ஐயா நல்லா இருப்பீங்க, கூட 3 லட்சம் தாரேன், இன்னொரு வயக்காட்டை வித்தாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு அவ வாயை அடைச்சிருங்கண்ணா. டாக்டர் சொன்னார், ஏல நீ நினைச்சா அடைக்கிறதுக்கும் நினைச்சா திறக்கிறதுக்கு அது என்ன வாய்க்கா வாமடையால, வேணா உன் காதை செவிடாக்கி விடுதேன், நீ செவிடனா திரின்னு. இன்னைக்கு உலகத்துல பல ஆண்கள் செவிடர்களா திரிறாங்களே ஐயா. இந்த திருமண பந்தம் வந்து உண்மையான பந்தமா? நம்ம வீட்டுக்கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஐயா சாமியை கும்பிட மாட்டாரு, தெய்வ பக்தியே கிடையாது, ஆனா பேயின்னா பயங்கரமா பயப்படுவாரு. கடவுள் இருக்காருன்றத நம்ப மாட்டேன்றீங்க, பேய் இருக்குன்னு மட்டும் நம்புறீங்களே, அதுக்கு என்ன காரணம்னு கேட்டேன். எம்மா என் பொண்டாட்டி என்னைய போட்டு விடிய அடிக்கா, காப்பாத்த எந்த தெய்வமுமே இல்லம்மான்னு சொல்லுதாருன்னா என்னையா கணவன் மனைவி பாசம்? அடிக்கிறாங்களா? இப்ப அடிப்பாங்க, அப்புறம் பிடிச்சுக்கிடுவாங்க. ஒரு பெரியவர் சொல்றாங்க, என்னைக்கு என் பொஞ்சாதி என்னை விட்டு போனாலோ
அன்னைக்கே என் பொழப்பு திண்ணைக்கு வந்துருச்சு. இததான் நம்ம பாரதிதாசன் சொல்றாரு மனைவியை பற்றி. அவளுக்கு குழி விழுந்த கண்கள், ஒட்டிய கன்னம், பரட்டை தலை, சுருங்கிய தோல், இருந்தாலும் அவள் இருக்கிறாள் என்பதே எனக்கின்பம்னு சொன்னார் பாத்தீங்களா ஐயா. இந்த பொடிசுக்கு அதெல்லாம் எங்க தெரிய போகுது? கல்யாணமான புதுசில் நான் இந்த ஏதாவது ஒரு வேலைன்னு சொன்னோம்னா ரொம்ப ஓவராக கான்சன்ட்ரேஷனாக அந்த வேலையை பார்த்துட்டு இருப்பேன். பாக்யா புக்கு ஆரம்பித்தோம். அதனால் ஷூட்டிங் எங்கே போயிட்டு வந்தோன்னா ஒரு 7:30 மணி 8:30 மணி 9 மணி வரைக்கும் அந்த சினிமா வேலையை பார்த்துட்டு நாளைக்கு என்ன ப்ரோக்ராம் பார்த்துட்டு அப்புறம் 9 மணிக்கு மேலே பாக்யா ஆஃபீஸில் போய் உட்காருவேன். உட்காந்து 12 மணி வரைக்கும் பாக்யா வேலைகளை பார்த்துக்கிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரும்போது அப்பவும் சும்மா வரமாட்டேன். கொஞ்சம் வாசகர் கடிதமெல்லாம் இருக்கும், அதை கொஞ்சம் எடுத்து வருவேன். தூக்கம் வர்ற வரைக்கும் அந்த கொஞ்சம் வாசகர் கடிதம் பார்க்கலாமேன்ட்டு அது இப்படி சைடில் வச்சுக்கிட்டு தலகாணி வச்சுக்கிட்டு மேலே பேப்பர் பேட் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு வாசகர் கடிதமாக படிச்சுக்கிட்டு இது ஓகேயான்னு டிக்கு போட்டுட்டு அப்புறம் மறுபடியும் இன்னொன்று எடுத்தேன், மறுபடியும் டிக்கு போட்டுக்கிட்டு இருந்தேன். அதுக்கு பதில் நோட்டுனேன். ஒன்று எடுத்தேன், அதில் திரும்பி பார்த்தோன்னே அதில் வந்தது, டியர் உங்களுக்கு கல்யாணம் ஆகி உங்களுக்குன்னு நானும் ஒருத்தி இருக்கிறேன், அதனால் எனக்கும் கொஞ்சம் டைம் ஒதுக்குனா நல்லாயிருக்கும். யார டியர்னு போட்டு இப்படி யார எழுதியிருக்காங்கன்னு பார்த்தா கீழே பூர்ணிமான்னு திரும்பி பார்த்தா பேசாமல் உட்காண்ட்ருந்தது. என்னென்னா இங்கே நான் எடுத்துகிட்டு இருக்கிற லெட்டரில் ஒரு லெட்டரில் இடம் இருந்தது, எடுத்து எழுதி கொடுத்தது. அப்படியே எல்லாத்தையும் மூடி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சைலண்டாக உட்காண்டேன். அதாவது பாசம் இல்லைங்கிறது இல்லை, இப்படியெல்லாம் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் லைஃப்பில் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இங்கே நாங்கள் பேசுகிறது இல்லாமல் வந்து பார்வையாளர்கிட்டையும் வழக்கமாக சில பேர் நாங்கள் தான் சில கருத்துக்கள் சொல்லணும்னு ஆசைப்படுறது உண்டு. அந்த மாதிரி சில பேர்த்துக்கு வாய்ப்பு கொடுப்போம். இப்போ அந்த ரவுண்டு, அதனால் யார் பார்வையாளர்களில் எந்த சைடு பேச விரும்புகிறீங்களோ தாராளமாக உங்கள் பேரை சொல்லிவிட்டு நீங்கள் தாராளமாக சொல்லலாம். அதாவது எல்லா உறவுமே நல்ல உறவு தான், நல்ல பாசம்தான். நாம் நடந்துக்கிறத முறையை பொறுத்து நாம் எப்படி இருக்கிறோமோ அப்படித்தான் நம்மள்கிட்ட இருக்கிறவங்களும் இருப்பாங்க. நட்பும் சரி, கணவன் மனைவியும் சரி, உறவுகளும் சரி, தாய் தந்தை பாசமும் சரி, பாட்டி தாத்தா பாசமும் சரி, எல்லாமே நாம் இருக்கிறத பொறுத்து தான் இருக்கும். எல்லா பாசமும் நல்ல பாசம்தான். பாசம் இல்லைன்னு யாரும் சொல்லாதீங்க, அது வேண்டாம். எனக்கு பார்க்கறதுக்கு என்ன தெரியுதுன்னா, உலகத்திலே ரொம்ப சிறந்தது தன்னிகர் இல்லாதது, தன்னலம் இல்லாததுன்னு சொன்னால் அது வந்து அந்த அம்மா அப்பாவுடைய பாசம்தான். எங்கள் அம்மா வந்து தூங்கி நான் பார்த்ததே இல்லை. நான் படிச்சுட்டு ரொம்ப நேரம் கழித்து தூங்க போகும்போதும் எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா அடுப்பங்கரையில் ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அதே போல் காலையில் நான் எப்போவுமே சீக்கிரமாக எந்திரிச்சிருவேன். ஒரு 5:30 மணிக்கெலாம் எந்திரிச்சு பார்த்தா கூட எங்கள் அம்மா வந்து ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. எங்கள் வீட்டில் வந்து 7 பிள்ளைங்க, ரொம்ப கஷ்டம். இருந்தாங்களும் கூட இப்போ இருக்கிற மாதிரி நிறைய வசதிகள்லாம் கிடையாதுயா. ஆனால் அந்த காலத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மரத்தூள் அடுப்பு தான் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மிக்சி கிரைண்டர் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. அப்படி இருந்தாலும் அந்த 7 பிள்ளைங்களையும் ஒரு 8 வீடு இருக்கக்கூடிய பெரிய காம்பவுண்டு அதில் வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு எங்கள் அம்மா வந்து அந்த 7 பிள்ளைகளையும் வளர்த்தது, அவங்க பட்ட கஷ்டங்கள்லாம் இப்போ நினச்சா கூட எங்களுக்கு கண்ணீர் வரும். அதனால் பெற்றோர் பிள்ளை பாசம், அதுலேயும் அம்மா பாசத்தை யாரும் மறுக்க முடியாது. அம்மா பிள்ளை பாசம் தான் உயர்ந்தது அப்படின்னு எனக்கு இப்போ தோணுதுயா. சகோதரனால மட்டும்தான் ஒரு தங்கச்சி மேலே நல்ல பெற்றோருக்கு பெற்றோரா, நான் சகோதரனுக்கு சகோதரனா, நல்ல நண்பனுக்கு நண்பனா தன்னோட தங்கச்சி மேலே பாசம் செலுத்த முடியும். அதே மாதிரி தான் என்னோட அண்ணனும். என் அண்ணன் என்னோட லட்சியத்தை நான் தீர்த்துக்கணும் அப்படின்றதுக்காக அவனோட படிப்பை தொலைச்சி என்னை படிக்க வைக்கிறான். அதே மாதிரி என்னோட அம்மா அப்பா அப்புறம் எனக்காக அவனோட கனவு, லட்சியம், சுமதுக்கம் இப்படி பலதை இழந்திருக்கான். என் குடும்பத்துக்காக உழைக்கிறது மட்டும் இல்லாமல் அவனோட உழைப்பில் ஒரு பகுதியை ஆசிரமத்தில் உள்ள குழந்தைகளுக்காகவும் டொனேட் பண்ணுறான். அதான் சொல்கிறேன், சகோதரன் சகோதரி உதவு தான் என்னைக்கும் முத்துக்கு முத்தா ஜொலிக்கும். ஜொலிக்கிறது சகோதர சகோதரிகள் பாசம்தான். பஞ்ச பாண்டவர்கள் மாதிரி எங்கள் வீட்டில் நாங்களும் 5 பேருங்க. 3 பொண்ணு 2 பையன். எனக்கு 2 அக்கா, ஒரு அண்ணன், ஒரு தம்பி.
நான் சின்ன குழந்தையா இருக்கும் போதே எங்கள் அப்பா நெஞ்சு வெளியில் இறந்து போயிட்டாங்க. அப்போ எங்கள் மூத்த அக்காவுக்கு 14 வயசு, எங்கள் சின்ன அக்காவுக்கு 13 வயசு, எங்கள் அண்ணனுக்கு 12 வயசு, எனக்கு 7 வயசு, என் தம்பிக்கு 1.5 வயசு. அப்போ என்ன செய்யன்னு தெரியாமல் எங்கள் அம்மா நின்னப்போ எங்கள் அம்மாவோட தம்பி அக்கா மேலே உள்ள பாசத்தால் அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போய் அம்மா கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. ஆனாலும் கொஞ்சம் வளர வளர பயம் இருந்துச்சு. 3 வச்சிருக்கிறது பொட்ட பிள்ளைங்க, எப்படி வளர்க்க போகிறோன்னு. அப்போ எங்கள் அண்ணன் என்ன தெரியுமா சார் சொன்னா, நான் 12 முடிச்சோன்னே வேலைக்கு போய் 3 பொட்ட பிள்ளைங்க நல்ல இடத்துல கட்டி கொடுக்குறேன்னு சொன்னான். அதே மாதிரி எங்கள் அக்கா 2 பேரும் +2 ஒன்றா தான் முடித்தாங்க. 2 பேருக்குமே நர்ஸ் ஆகணும்னு ஆசை சின்ன வயசுலேருந்தே. ஆனால் 2 பேர்த்தையும் படிக்க வைக்கிற அளவுக்கு எங்கள் அம்மாட்ட பணம் கிடையாது. எங்கள் அம்மாட்ட 2 பேருமே சொன்னாங்க நான் நர்ஸுக்கு படிக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு. ஆனால் எங்கள் அம்மா சொன்னாங்க என்னால் ஒரு ஆளை தான் படிக்க வைக்க முடியும், யார் படிக்கீங்க நீங்களே முடிவு பண்ணிக்கங்கன்னு. எங்கள் மூத்த அக்கா சொன்னா தங்கச்சி ஆசைப்படுறாளாமா, அவள் படிக்கட்டும், எனக்கு இங்கிலீஷ் நாலேஜ் வராது அப்படின்னு சொல்லி எங்கள் மூத்த அக்கா சொன்னா. சின்ன அக்கா சொன்னா இல்லைம்மா அக்கா படிக்கட்டும் நான் இருக்கேன்னு சொன்னான். ஆனால் கடைசி எங்கள் மூத்த அக்கா சொன்னா இல்லைம்மா நான் வேலைக்கு போய் தங்கச்சியை படிக்க வைக்கேன்னு சொல்லி அன்னைக்கு 700 ரூபா சம்பளத்துக்கு ஒரு கடையில் வேலை பார்த்து தான் சார் எங்கள் 2வது அக்காவை படிக்க வச்சா. அதனால தான் இன்னைக்கு அங்கே எங்கள் அக்கா நர்ஸாக இருக்கா. அதனால தான் சார் சொல்கிறேன் சகோதர சகோதரிகள் பாசம் தான் சார் சிறந்ததுன்னு. எங்கள் அண்ணன் +2 முடித்ததும் அவனுக்கு ரொம்ப ஆசை கம்ப்யூட்டர் படிக்கணுங்கிறது தான். ஒரே ஒரு வருஷம் கம்ப்யூட்டர் படிக்கிறேன், நல்ல லைஃப்பில் செட்டில் ஆயிடுவேன்னு எங்கள் அம்மாட்ட சொன்னான். ஆனால் அம்மா சொன்னாங்க வீட்டோட வறுமைனால என்னால் படிக்க வைக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. வேலைக்கு போடான்னு சொன்னாங்க. ஒரு வார்த்தை கூட சொல்லலை. அன்னைக்கு எங்கள் அண்ணன் +2 முடித்தோன்னே வேலைக்கு போயிட்டான். கிரிக்கெட் விளாண்டு அவன் கையில் ஒரு சின்னதாக அடிபட்டுச்சு. அந்த அடியை நாங்கள் அப்போ பெருசாக நினைக்கல. வேலைக்கு போயிட்டான். அப்போ அவன் பார்த்த வேலை புக் அடிக்கிற கம்பெனியில் புக் அடித்து அந்த புக்கெல்லாம் மூட்டையில் வச்சு அந்த மூட்டையை தூக்கி கொண்டு போய் வைக்கிற வேலை. அப்போ அவனுக்கு சம்பளம் 6000 ரூபா. அவன் வேலைக்கு போன 1.5 வருஷத்தில் பாத்ரூமில் வலிக்கு விழுந்து அவனோட இந்த கையில் உள்ள எலும்பு உடஞ்சிருச்சு. டாக்டர் சொன்னாங்க ஆப்ரேஷன் பண்ணால் மட்டும்தான் அந்த எலும்பு வளரும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால தொடையிலிருந்து சதை எடுத்து அந்த சதையை கையில் வச்சு இன்னொரு ஆப்ரேஷன் பண்ணாங்க. ஆனால் டாக்டர் சொன்னது ஒன்றே ஒன்று, இனிமே வெயிட்டே தூக்கக்கூடாது உங்கள் அண்ணன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அந்த ஆப்ரேஷன் முடிஞ்ச 6 மாசத்துல மறுபடியும் எங்கள் அண்ணன் வேலைக்கு போனான் சார். காரணம் அடுத்தது நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன், என்னை படிக்க வைக்கணும் ஒரே காரணத்துக்காக. நான் +2 முடிச்சது எங்கள் அம்மா கிட்ட கேட்டேன், அம்மா எனக்கு பிஎஸ்சி மேக்ஸ் படிக்கணும்னா ரொம்ப ஆசை, படிக்க வைங்கன்னு. அம்மா சொன்னாங்க எல்லாரையும் +2 படிக்க வச்சேன், என்னால் முடிஞ்சிச்சு, இப்போ என்னால் முடியலன்னு சொன்னாங்க. உடனே அண்ணனுக்கு ஒரே ஒரு ஃபோன் பண்ணேன், எனக்கு பிஎஸ்சி படிக்கணும்னு ஆசையாக இருக்குன்னு. உடனே அம்மாவுக்கு ஃபோன் பண்ணான், அம்மா அன்னைக்கு நீ என்னதான் படிக்க வைக்க மாட்டேன்னு சொன்ன, இன்னைக்கு தங்கச்சி ஆசைப்படுறா, அவள் எவ்வளோ படிக்கணும்னு ஆசைப்படுறாளோ அவ்வளோ படிப்புக்கும் நான் செலவு பண்ணுறேன், என் சம்பளத்தில் 1 ரூபா கூட எடுக்காம அப்படியே அனுப்புறேன்னு சொல்லி அந்த 6000 ரூபா சம்பளத்தை அப்படியே அனுப்பிட்டு அவனுடைய சொந்த செலவுக்கு பார்ட் டைம் ஜாப் பார்த்து அவனுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிட்டான் சார். தீபாவளி பொங்கல்னுங்க ஃபங்க்ஷன் அப்படின்னா எல்லாரும் ஒன்றா இருந்து கொண்டாடணும் தான் சார் ஆசைப்படுவோம். ஆனால் அந்த தீபாவளி பொங்கலுக்கு வந்தா எங்கள் அண்ணனுடைய 1 நாள் சம்பளம் போயிடும், அதனால என் படிப்பு செலவுக்கு கம்மியாயிரும்னு அந்த தீபாவளி பொங்கல் ஃபங்க்ஷனுக்கு கூட வீட்டுக்கு வர மாட்டான் சார். ஆனாலும் நாங்கள் விட மாட்டோம், அவன் வீட்டுக்கு வர்ற அன்னைக்கு அதை தீபாவளி பொங்கலாக கொண்டாடுவோம் சார். எனக்கு ஒரு தம்பி இருக்கான், நம்மள மாதிரி நார்மலா இருக்கக்கூடிய குழந்தை இல்லை. அவனுக்கு மன வளர்ச்சி ரொம்ப கம்மி. ஆனா நான் 1 நாள் காய்ச்சல் வீட்டில் படுத்திருந்தேன் அப்படின்னா என் கால் மாட்டை விட்டு எந்திரிச்சு போக மாட்டான் சார். மற்றவங்கலாம் வாயை திறந்து காய்ச்சல் சரியாயிட்டான்னு கேட்டா நான் போர்வை எடுத்து முழிச்சு பார்க்கும்போது கிட்ட வந்து கையை தொட்டு வச்சு காய்ச்சல் குறைஞ்சிட்டான்னு பார்ப்பான் சார். அதான் சார் என் தம்பி என் மேல வச்சிருக்கிற பாசம். நான் வெளியே போயிட்டு 10:30 11 மணி எத்தனை மணிக்கு வந்தாலும் முழிச்சிருந்த அக்கா எப்போ வருவான்னு வாசலை பார்க்கறதான் சார் என் தம்பி. அம்மாவை ஒரு வார்த்தை அடுத்தவங்க சொன்னா கூட அவனுக்கு கேட்க தெரியாது, ஆனா அக்காவை ஒரு வார்த்தை சொன்னா அவனால் அடிக்க முடியாது, பேச முடியாது. ஆனாலும் வரும் சார் அவனுக்கு கோபம். அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருந்தா
இந்த அண்ணனுக்கே தங்கச்சியாவும் இந்த தம்பிக்கே அக்காவும் பிறக்கணும் சார். அதுதான் சார் என் ஆசை. உன்னுடைய சூழ்நிலை வந்து இவ்வளவு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் அதெல்லாம் மனசில் வச்சுட்டு உங்கள் அண்ணன் ஒரு வைராக்கியம் எடுத்துகிட்டு உங்கள் அம்மா ஒன்று நினைக்கிறாங்க, உன் தங்கச்சி ஒன்று இல்லை அக்கா இப்படி ரெண்டு எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றுலேயும் தடங்கள். ஆனால் இது எல்லாம் தாண்டி நீ வந்து எம்எஸ்சிக்கு வந்திருக்காங்க போது கிரேட். நீ லைஃப்பில் பெரிய லெவலில் ஏதாவது ஒன்று பண்ணுவோமா? எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக நீ நல்லபடியாக வருவ. இந்நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய முகவரி வேந்தர் டிவி, எண் 35, நார்த் போல், கலைமகள் நகர், 3வது பிரதான சாலை, ஈக்காட்டுத்தாங்கல், சென்னை 32. தொடர்புக்கு 0442 2225 5234.